அண்ணா அவர்கள் 1943 எழுதினார் ஆரிய மாயை. ஆனால் வழக்கு எப்போ 1950 அந்த நூல் தடை செய்யப்படுகிறது. நூல் எழுதப்பட்டு 3000 படிகள் விற்கப்பட்டு 7 ஆண்டுகள் கழித்து அந்த நூலுக்கு தடை விதிக்கப்படுகிறது. அண்ணா அவர்கள் அதை எழுதியதற்காக 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. அரசியல்வாதிகள் என்றாலே வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கும்போது அண்ணா அவர்கள் அந்த 3000 ரூபாய் பணத்தை யார் யாரெல்லாம் அனுப்பினாரோ அவர்களுக்கே திருப்பி அனுப்பிய வரலாறு நம்முடைய வரலாறு. அண்ணா அவர்கள் பிரிந்து வந்த போதே சொன்னார், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் கிடையாது, என்றைக்கு இருந்தாலும் தலைவர் நாற்காலி காலியாக இருக்கிறது, பெரியார் தான் எங்களுக்கு நிரந்தர தலைவர் என்று அண்ணா அவர்கள் திமுக கட்சியை தொடங்கும் போது அறிவித்தார். ஐயோ, அப்பன் தொழிலை மகன் செய்யணும்னு எப்படிங்க முதல் வரி வரணும்? அது நான் எழுத மாட்டேன்றார். இல்ல முதலமைச்சர் இது கட்டாயம் இடம்பெறணும்னு சொன்னாரு. அரசாங்கத்துக்கே தெரியாது, தலைமை செயலகத்துக்கே தெரியாது. அவர் என்ன சொல்லிட்டாரு, ராஜாஜி தெரிஞ்சா தடங்கல் பட்டு நின்று போயிடும், அதனால பள்ளி கல்வி இயக்குனரின் செயல்முறைகள் இன்னைக்கு இரவே பேப்பர்ல, நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும், நாளைக்கிலிருந்தே இம்ப்ளிமெண்ட் ஆகணும். NDS எழுதியிருக்கிறார், இந்த வரியை எழுதிவிட்டு 3 நாள் எனக்கு தூக்கம் வரவில்லை எழுதியிருக்கிறார் NDS. அப்ப இந்த குலக்கல்வி திட்டத்தை பெற்றோர் தொழிலை அறநாள் செய்ய வேண்டும் என்று ராஜாஜி அந்த பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகள் வர வேண்டும் என்பதற்கு படிக்க கூடாது என்பதற்கு கொண்டு வந்ததை திமுகவும் திகாவும் ஓராண்டு காலம் போராடிதான் ராஜாஜியை பதவி விட்டு ஓட வைத்தோம். திராவிட என்ற ஒரு அடையாளத்தை பெரியார் இயக்கம் உருவாக்கி காட்டியதனாலேதான் ஜாதி சண்டை இங்கே ஒழிந்தது, மத பூசல் இங்கே ஒழிந்தது. மதங்களை கடந்து, சாதிகளை கடந்து பூசலிட்டு கொண்டிருந்த அந்த சூழலை கடந்து பார்ப்பனர் அல்லாதார் என்ற அடையாளத்தின் கீழ், திராவிடர் என்ற அடையாளத்தின் கீழ் ஒன்று திரண்டோம். அதனால்தான் இந்தியாவிலேயே நாம் இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறோம். இந்த திராவிடர் என்ற சொல் ஏன் தேவை? இப்ப சில பேர் கூட, நம்முடைய தோழர்களே கூட சில பேர் குழப்பம் வரும். நாங்கள்லாம் திராவிட தேசியம் என்பார்கள். திராவிட தேசியம்லாம் கிடையாது, அப்படி ஒன்றும் கிடையவே கிடையாது. தேசியம் என்பது மொழியின் அடிப்படையில் தான் வரும். நாமெல்லாம் தமிழ் தேசியவாதிகள், நம்முடைய மொழி தமிழ், நாமெல்லாம் தேசியம்தான், நாமெல்லாம் தமிழ் தேசியம்தான். பிறகு திராவிடம் எங்கே வந்தது? அரசு ஊழியர்களுக்காக ஆங்கிலேயர் காலத்திலே ஒரு புல்லட்டின், ஒரு செய்தி குறிப்பு வரும். இதை இளைஞர்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த செய்தி குறிப்பிலே நம்முடைய ஜாதியை போட்டு, நாமெல்லாம் படித்ததே குறைவு, மிக மிக குறைவு. போட்டிருப்பார்கள் செட்டியார், சூத்திரன், கவுண்டர், சூத்திரன், இப்படிதான் போட்டு, முதலியார், சூத்திரன் போட்டிருப்பார்கள். இன்னொரு பிரிவுக்கு பிராமின் ஐயர், பிராமின் ஐயங்கார், பிராமின் ராவ் என்று போட்டிருப்பார்கள். நானும் தமிழன், அவனும் தமிழன், அவனுக்கு மட்டும் ஏன் பிராமின், எங்களுக்கு மட்டும் ஏன் சூத்திரன், சூத்திரன் என்றால் யார்? மிக கேவலம். நடத்தை கட்டவளுக்கு மகன் என்பதுதானே அதனுடைய பொருள். இப்படி ஒரு இழிவான பெயரை அரசிதழிலே, கசட்ல போடுவார்கள். இதை நம்முடைய நீதி கட்சி ஒழித்தது. 1926 சூத்திரன் என்று போடுவதை ஒழித்தது. இதற்காக நீங்கள் ஒன்று மகிழ்ச்சி அடைய வேண்டாம், வரலாற்றை முழுமையாக படிக்க வேண்டும். 37 முதலமைச்சரான ராஜகோபாலாச்சாரியார், அவருக்கு பேரே மூதறிஞர். அவர் மூதறிஞரா சூதறிஞரா நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். 37 முதலமைச்சரான ராஜகோபாலாச்சாரியார் மறுபடியும் சூத்திரன் என்று போடுங்கள் என்று ஆணையிட்டார். மறுபடியும் நாம் சூத்திரர் ஆனோம். சூத்திரன் என்றால் இழிவு. எதற்காக நாங்கள் சூத்திரன் என்று எங்களை இழிவுபடுத்திக் கொள்ள வேண்டும்? எதற்காக நாங்கள் 3 பேரை அடையாளம் காட்டி பார்ப்பனர் அல்லாதார் என்று அடையாளம் காட்டிக் கொள்ள வேண்டும்? எங்களுக்கான பெயர் என்ன? அதுதான் ஆரியத்திற்கு மாற்றான திராவிடர். நாங்கள் திராவிட தமிழர். அதனால் வந்ததுதான் திராவிடம், திராவிடர். அது வந்ததனால் நாம் பெற்ற பயன்கள் எத்தனை? இப்ப சொன்னாரே சீனி விடுதலை அரசு, நமக்கெல்லாம் திருமணம் செய்து கொள்ளுகிற உரிமை இல்லை, இன்று வரை இல்லை, இந்தியா முழுவதும் இல்லை. உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிவிட்டது. சப்தபதி 7 அடி எடுத்து வைத்த திருமணம் தான் செல்லும். மற்றபடி புரோகிதர் செய்யாத திருமணம், சப்தபதி வைக்காத திருமணம் செல்லாது என்பது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, தமிழ்நாட்டை தவிர. காரணம், தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சட்டத்தையே போட்டிருக்கிறது, சுயமரியாதை திருமண சட்டம். 28 சுக்கிலநத்தத்தில் தொடங்கி வைத்தார் பெரியார்.
68-இல் 67லேயே அறிவித்து 68-இல் சட்டமாக்கினார் அறிஞர் அண்ணா. இன்று வரை இருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காரணத்தினால் இருக்கின்றது. சூத்திரர்களுக்கு திருமணம் செய்கின்ற உரிமை இல்லை என்பது மட்டுமல்ல, இரட்டை கதவு வைத்துக் கொள்ளுகிற உரிமை கிடையாது, வீட்டுக்குள்ளே கிணறு வைத்துக் கொள்ளுகிற உரிமை கிடையாது. இவற்றையெல்லாம் கடந்துதான் நாம் வந்திருக்கிறோம். இந்த திராவிட இயக்கம் நமக்கு பெற்று தந்திருக்கிற மான வாழ்வு பெரிது. அதனால் எத்தனை நீங்கள் படிப்பிருந்தாலும் படிப்பை விட முக்கியம் 2: மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அறிவு மட்டும் போதாது, மானம் சேர்ந்த அறிவு. அதற்கு ஒரு போராட்டம். அதைத்தான் வாழசா வல்லவன் அவர்கள் போராட்டங்களின் இயக்கம் என்று பேச வருகிறார். இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகத்திலிருந்து பெரியார் மணியம்மை திருமணத்தை காரணம் காட்டி பிரிந்தது. அதுதான் உண்மை. வரலாறு. 1949 செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளில் திமுக பிரிந்தது. திமுக அனுபவிச்ச அளவுக்கு கொடுமையை, கம்யூனிஸ்ட் கட்சி அனுபவித்த கொடுமையை இந்த நாட்டில் வேற எந்த கட்சியும் அனுபவிச்சிருக்காது. திமுகக்கு அவ்வளவு கொடுமை. 1950 அண்ணா அவர்கள் 1943 எழுதினார் ஆரிய மாயை. ஆனால் வழக்கு எப்போ? 1950 அந்த நூல் தடை செய்யப்படுகிறது. நூல் எழுதப்பட்டு 3000 படிகள் விற்கப்பட்டு 7 ஆண்டுகள் கழித்து அந்த நூலுக்கு தடை விதிக்கப்படுகிறது. அண்ணா அவர்கள் அதை எழுதியதற்காக 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. பல நூல்கள், அண்ணா அவர்களுடைய நூலிலே திராவிடர் நிலை, விடுதலை போர், லட்சிய வரலாறு ஆகிய 3 நூல்கள் 1950ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது. அதே போல பெரியார் அவருடைய பொன்மொழி, பெரியார் அதை தனி நூலா எழுதலை, அது பெரியார் பல்வேறு கூட்டங்களில் பேசியது எழுதியது தொகுத்து பொன்மொழிகள் என்ற ஒரு நூலாக வெளியிடப்பட்டது. அந்த நூலுக்கு தடை. 2 பேருக்கும் ஒரே நாள் தண்டனை. அண்ணா அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்கும் நீதிமன்றத்தில், திருச்சி நீதிமன்றத்தில் ஒரே நாள். எனக்குன்னா 18/9/1950 சிறை தண்டனை, 6 மாத சிறை தண்டனை. அடுத்த அறைகளில் அடைக்கப்படுகிறார்கள். பெரியாரை பார்க்க தான் நிறைய பேர் வருவாங்க. பெரியாருக்கு கொடுக்கிற பழத்தெல்லாம் கைதிகள் மூலமாக அண்ணாவுக்கு பெரியார் கொடுத்து அனுப்புவார். அதை அண்ணா பின்னாளில் எழுதி அப்படியே புலங்காகிதம் அடைகிறார். ஏன்னா திமுக பிரிஞ்சு போன உடனே ரொம்ப பெரியார் அண்ணாவும் திட்டிக்குவாங்கன்னு பல பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பெரியார் அதை அந்த பழங்கள் எல்லாம் கொடுத்தார். 6 மாத சிறை தண்டனை. ஆனால் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டத்தின் எதிரொலி 10 நாளில் விடுதலை செய்யப்பட்டார்கள். 2 தலைவர்களுமே 10 நாள் தான். 6 மாத நீதிமன்ற சிறை தண்டனை, அதை 10 நாள்ல அரசு விடுவிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய போராட்ட உணர்வு அன்றைக்கு இருந்தது என்பதை வரலாறு நமக்கு நிரூபித்து காட்டுகிறது. அது மட்டுமல்ல, அண்ணா அவர்கள் திராவிட நாடு இதழிலே 2 தலையங்க எழுதினார். ஒன்று பெரியார் ராமசாமியும் காந்தி ராமசாமியும், 14/4/1948. இன்னொன்று வகுப்புவாதம், 18/4/1948. இந்த 2 தலையங்கம் எழுதியதற்காக திராவிட நாடு இதழுக்கு 3000 ரூபாய் ஜாமீன் கட்ட சொல்லி அரசாங்கம் ஆணையிட்டது. அண்ணா திராவிட நாட்டு இதழில் வேண்டுகோள் விட்டார். இது போல எனக்கு திராவிட நாட்டுக்கு அண்ணா பெரியார்கிட்ட ஈரோட்டில் இருந்தார். பெரியார் எவ்வளோ சம்பளம் கொடுத்தார் தெரியுங்களா? மாதம் 60 ரூபாய். கலைஞரும் ஈரோட்டில் இருந்தார். கலைஞருக்கு மாதம் 40 ரூபாய். நெஞ்சுக்கு நீதியில் கலைஞருக்கு 40 ரூபாய். நெஞ்சுக்கு நீதி முதல் தொகுதியில் கலைஞர் அதை எழுதியிருப்பார். ஆக இப்படியெல்லாம் இருந்து இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தவர்கள் அண்ணா வேண்டுகோள் ஒரே நாளில் 3000 ரூபாய் வந்தது. தொண்டர்கள், அண்ணாவினுடைய தொண்டர்கள் 3000 ரூபாய் ஜாமீன் கட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரே நாளில் 3000 ரூபாய் தொண்டர்கள் அனுப்பி வைத்தார்கள். அண்ணா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த ஜாமீன் கட்ட தேவையில்லை என்று நீதிமன்றம் கூறியது. உடனே அண்ணா ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். 9/11/49 யார் யாரெல்லாம் எனக்கு ஜாமீன் கட்ட பணம் அனுப்பினீர்களோ
உங்களுடைய முகவரியை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி அனுப்புகிறேன் என்று திராவிட நாட்டில் எழுதினார். அரசியல்வாதிகள் என்றாலே வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கும்போது அண்ணா அவர்கள் அந்த 3000 ரூபாய் பணத்தை யார் யாரெல்லாம் அனுப்பினாரோ அவர்களுக்கே திருப்பி அனுப்பிய வரலாறு நம்முடைய வரலாறு. அது மட்டுமல்ல, அண்ணா அவர்கள் பிரிந்து வந்த போதே சொன்னார், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவர் கிடையாது, என்றைக்கு இருந்தாலும் தலைவர் நாற்காலி காலியாக இருக்கிறது, பெரியார் தான் எங்களுக்கு நிரந்தர தலைவர் என்று அண்ணா அவர்கள் திமுக கட்சியை தொடங்கும் போது அறிவித்தார். அந்த அறிவின்படி அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கழகமும் இரட்டை குழல் துப்பாக்கியாக இணைந்து மூட நம்பிக்கை ஒழிப்பதில் சுட்டு பொசுக்குவோம் என்று அண்ணா அவர்கள் அறிவித்தார்கள். திமுக போராட்டங்களை தாங்களாக விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லை, போராட்டம் நடத்தும்படி நாம் நிர்பந்திக்கப்பட்டோம். அண்ணா அதை எழுதியிருக்கிறார். போராட்டத்தை தேடி அலைவதில்லை திமுக, ஆனால் போராட்டம் நடத்துகிற அளவுக்கு நம் மீது எதிரிகள் ஆதிக்கம் செலுத்தும் போது சும்மாவும் இருக்காது திமுக என்று எழுதியிருக்கிறார். கம்யூனல் ஜீவோ 1950. திமுக பிரிந்து ஒரே ஆண்டு கம்யூனல் ஜீவோ. எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னார்கள், நீதி கட்சி ஆட்சியில் 1922 காலேஜ் ஸ்டூடெண்ட் செலக்ஷன் கமிட்டி என்று வந்து 50% இடங்கள் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு 1922 ஒதுக்கப்பட்டது. கல்வியில் இடஒதுக்கீடு கிடைத்தது 22, வேலையில் இடஒதுக்கீடு கிடைத்தது, அதாவது மெட்ராஸ் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் 1924 உருவானது பனகல் அரசர் ஆட்சியில். 25 நடேச முதலியார் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து 100% இடங்கள் நம்முடைய ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், அது 29 வரைக்கும் தான் அந்த பேரில் இருந்தது. 29ல் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று மாறியது. அதுதான் இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி ஆக இருக்கிறது. ஆகவே 24 நமக்கு இருந்த இடஒதுக்கீட்டை இந்த புதிய அரசியல் சட்டம் அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் இயங்கிய இந்த குழுவினர் வரைந்த அரசியல் சட்டத்தில் இருந்த ஓட்டையை பயன்படுத்தி தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் செண்பகம் துரைராஜன் என்கிற ஒரு பார்ப்பனை பெண்ணை பிடித்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். அதிலே அந்த வழக்கிலே 3 நீதிபதிகள் தீர்ப்பளித்தார்கள். ராஜமன்னார் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. கோபால் ஐயங்கார் எவ்வளோ முயற்சி செய்தார் அவருடைய மைத்துனரை தலைமை நீதிபதியாக கொண்டு வர. ஓமந்தூராருக்கு தொல்லை கொடுத்தார்கள், நேருவிடம் காவடி எடுத்தார்கள், காந்தியிடம் போனார்கள். அப்போது காந்தி ஓமந்தூராரை அழைத்தார் டெல்லிக்கு, எல்லா கோப்பும் கொண்டு போனார். இது பாருங்க, சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்றம் உருவாகி இத்தனை ஆண்டுகளில் ஒரே ஒரு பார்ப்பனர் அல்லாத நீதிபதி கூட வரவில்லை. ஆகவே நான் நியமித்திருக்கிறேன், உங்களுக்கு பிடிக்க விருப்பம் இல்லை என்றால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று அறிவித்தார் ஓமந்தூர் ராமஸ். அப்படி பாடுபட்டு வந்த தலைமை நீதிபதி ராஜமன்னார், விஸ்வநாத சாஸ்திரி, இன்னொருத்தர் சோமசுந்தரம் பிள்ளை, அவரும் ஓமந்தூரார் ஆட்சியில் நீதிபதியாக வந்தவர். சோமசுந்தரம் பிள்ளை மட்டும் இந்த இடஒதுக்கீடு செல்லோன்னு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. மற்ற 2 பேரும் அவர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம ராஜமன்னார், நான் என்னங்க பண்ணுறது, நான் நான்பிராமியன் தான். ஆனால் அரசியல் சட்டத்தில் 19(2) இதுக்கு மதம், மொழி, இனம், பால் காரணமாக வேறுபாடு காட்டப்பட மாட்டாதுன்னு இருக்குது, அதுக்கு மாற்று செய்யாத வரை இது செல்லாதுன்ட்டாரு. நம்முடைய போராட்டம் காரணமாக ஓராண்டு காலம் போராட்டம் நடத்தியது திமுகவும் திராவிடர் கழகமும். ஓராண்டு 1950 ஜூன் முதல் 51 ஜூன் மே வரை போராட்டம். 14/8/1950 பெரியார் அறிவித்தார், மாணவர்களே கல்லூரியை புறக்கணியுங்கள், ஏன்னா உங்களுடைய உயர்கல்வி பாதிக்கப்படுகிறது, நாம் இத்தனை ஆண்டு அனுபவித்த இடஒதுக்கீடு அடியோடு போகிறது என்று அறிவித்தார். அன்றைக்கு ஒரே மேடையில் தமிழகம் முழுவதும் திமுகவினரும் திகாவினரும் ஒரே மேடையில் பேசினார்கள். ஐயா நான் தலைவராக ஏற்றுக்கொண்டு 40 ஆண்டு காலம் செயல்பட்ட ஆணைமுத்து அவர்களும், பேராசிரியர் அன்பழகன் அவர்களும், கிடங்கல் சம்பந்தம் அவர்களும் சீர்காழியிலே பேசினார்கள். எல்லா ஊரிலும் கடையடைப்பு, இரவு பொதுக்கூட்டம், கல்லூரி மாணவர், இப்படியெல்லாம் போராடிதான் அரசியல் சட்டத்திலே முதல் திருத்தம் வந்தது. குலக்கல்வி திட்டம் பற்றி, அது ராஜாஜி வைத்த பெயர் குலக்கல்வி திட்டம் அல்ல, நியூ எஜுகேஷன் பாலிசி. ஒரு நாள்
அவர் நேத்து சுந்தரவடிவேலு தன்னுடைய நினைவலைகள் 2ஆம் தொகுதியில் எழுதியிருக்கிறார். ஒரு நாள் தேவராஜலு நாயுடு என்பவர் தான் பள்ளிக்கல்வி இயக்குனர். முதலமைச்சர் கூப்பிடுறாரு, இன்னைக்கு இரவே நீங்க இதை செய்தித்தாளுக்கு அனுப்பணும். என்ன செய்தி? நாளை முதல் அரை நேர படிப்பும் அரை நேர பெற்றோர் தொழிலும். முதல் வரியே அப்பன் தொழிலை மகன் செய்வதில் தவறில்லை. அவர் தேவராஜ் நாயுடு அவர் NDS துணை செயலாளர், துணை இயக்குனர், அவர்கிட்ட சொல்றாரு இதை எழுதுங்கன்ட்டு. இவர் சொல்றாரு, ஐயோ அப்பன் தொழிலை மகன் செய்யணும்னு எப்படிங்க முதல் வரி வரணும்? அதை நான் எழுத மாட்டேன்றார். இல்லை முதலமைச்சர் இது கட்டாயம் இடம்பெறணும்னு சொன்னாரு. அரசாங்கத்துக்கே தெரியாது, தலைமை செயலகத்துக்கே தெரியாது. அவர் என்ன சொல்லிட்டாரு, ராஜாஜி தெரிஞ்சா தடங்கல் பட்டு நின்று போயிடும். அதனால பள்ளி கல்வி இயக்குனரின் செயல்முறைகள்னு இன்னைக்கு இரவே பேப்பர்ல, நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும், நாளைக்கிலிருந்தே இம்ப்ளிமெண்ட் ஆகணும். NDS எழுதியிருக்கிறார். இந்த வரியை எழுதிவிட்டு 3 நாள் எனக்கு தூக்கம் வரவில்லை எழுதியிருக்கிறார் NDS. அப்போ இந்த குலக்கல்வி திட்டத்தை பெற்றோர் தொழிலை அறநாள் செய்ய வேண்டும் என்று ராஜாஜி அந்த பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகள் வர வேண்டும் என்பதற்கு, படிக்க கூடாது என்பதற்கு கொண்டு வந்ததை திமுகவும் திகாவும் ஓராண்டு காலம் போராடிதான் ராஜாஜியை பதவி விட்டு ஓட வைத்தோம். அப்போ கூட அவர் வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டாரு. எனக்கு உடம்பு சரியில்லை, முதலமைச்சர் பதவி விட்டு போறேன்றார். எந்த சி சுப்பிரமணியம் ராஜாஜி பேச்சை கேட்டு குலக்கல்விக்கு உத்தரவிட்டாரோ பின்னாடி முதல்ல இயக்குனர், அப்புறம் அரசு உத்தரவு, அதே சி சுப்பிரமணியம் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டு காமராஜருக்கு எதிராக. அவர் ராஜாஜி ஆளு சி சுப்பிரமணியம், அவரையே கல்வி அமைச்சராக வைத்து குலக்கல்வி திட்டத்தை வாபஸ் வாங்கி பெரியார் அவர்கள் இந்திய எதிர்ப்பில் தமிழர் பெரும்படை 48 நாள் வந்தது, 42 நாள் வந்தது. குலக்கல்வி திட்டத்திற்கு 48 நாள் நீடாமங்கலம் ஆறுமுகம் தலைமையில் தஞ்சையிலிருந்து புறப்பட்டு வந்து சென்னை கோட்டைக்கு வந்த பிறகு அந்த காமராஜரை போய் முதல்வரை பார்க்குறாங்க. நீடாமங்கலம் ஆறுமுகம் 5 பேரை வர சொன்னார். பார்த்து இதெல்லாம் சொன்ன பிறகு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம்தான், நான் எடுத்துறேன் 2-3 நாளில் அப்படின்னு காமராஜர் 13/4/1954 முதலமைச்சராக வருகிறார். இந்த பேரணி வந்த பிறகு, காமராஜரை சந்தித்த பிறகு குலக்கல்வி 3 நாள் கழித்து குலக்கல்வி திட்டம் திரும்பப்படுகிறது. ஆகவே திராவிடர் முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலத்திலும் இளைஞருடைய எதிர்காலத்திலும் வாழ்வுக்கும் ஒன்றாக இணைந்து போராடியது. நம்முடைய போராட்டம் இன்னும் தொடர வேண்டும் என்பதற்காக தான் உதயநிதி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நாம் உணர்வு பெற வேண்டும், போராட வேண்டும். நம்மை சூழ்ச்சியால் வஞ்சிக்க இருக்கிற மோடி பாசிச பயங்கரவாத ஆட்சியை வீழ்த்துவதே திராவிடர் மாடல் அரசு தொடருவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வல்லவன் அவர்கள் இந்த இயக்கம் நடத்திய போராட்டங்களினால் நாம் பெற்ற பயன்கள் எவை எவை என்றெல்லாம் பட்டியலிட்டார். இங்கே அமர்ந்திருக்கிற இளைஞர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியாது. நாம் இந்த நாற்காலியிலே வெள்ளை உடையோடு, காலில் செருப்போடு, கையில் கடிகாரத்தோடு அமர்ந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை எளிதாக கிடைத்த ஒன்றல்ல. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற தேர்தல் பீகார் தொடர்பான அந்த காட்சிகள் இருந்தால் நீங்கள் பாருங்கள். பெரும்பாலான சுவர்களுக்கு பூச்சி இருக்காது, செங்கல் தான் இருக்கும். சூத்திரருடைய வீடுகளுக்கு பூச்சி பூசக்கூடாது என்ற நடைமுறை இன்றைக்கும் பீகாரில் நடைமுறையில் இருக்கிறது. அதனால்தான் அங்கே முதலமைச்சராய் வர இருக்கின்ற அந்த வேட்பாளர் சொல்கிறார், தேஜஸ்வி, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்கிறார்.